விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம் குலம் விளங்க விளக்கு வைப்போம் அப்படின்னு ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டுல ஒரு லைன் வரும், நாத்திகத்தை பேசிட நாக்கு தந்தது யாரடி. என்ன வார்த்தைல்ல, என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சத்யராஜ் தோழருக்கு கூட ஒரு இன்டர்வியூ. தோழரும் சரி அவங்களோட பொண்ணுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா அவங்களையும் சரி எங்களையும் சரி ஃபேமிலியும் ஒரே ஆளாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னடா அது, நல்லா இருக்கிறவங்களே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, தோழர் எப்பவுமே தனி தானே. சரி, நம்ம தோழரை பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சக தோழர்கள்னா எங்க தோழர்கள் இல்லைங்க, நேத்துல சக தோழர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கி. இனியும் நம்ம தோழர்கள் யாருமே சக தோழர்கள்னு பேசாதீங்க, ஏன்னா சங்கிகள்லாம் சக தோழர்களா ஆயிட்டாங்க. அதனால நம்ம தோழர்னு தனியா பேசிடலாம். சரி, இப்ப நம்ம தோழரை இந்த சக தோழர்கள், அதாவது சீமானோட சக தோழர்கள் நீங்க தான் சாமியே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. உண்மையாலுமே இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பாதிச்சிருக்கிற மனுஷங்கிட்ட போய் சொன்னா டக்குனு தூக்கி வேறி போட்டுரும். இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நாளைக்கு காலையிலேயே கோவிலுக்கு போய் மஞ்சள் துணியை கட்டி மஞ்சள் தண்ணியை ஊற்றி அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பூல நடந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஏன்னா மனுஷனுக்கு நப்பாசை இருக்கத்தானே செய்யும், ஏதோ ஒன்று பண்ணி நல்லா ஆயிட்டா பரவாயில்லையே. ஆனா நம்ம சத்யராஜ் சக மனுஷனா, புரட்சி தமிழன். தப்பு புரட்சிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுங்கிறது அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா புரட்சிங்கிறது ரொம்ப பெருசு, நம்ம அதை நோக்கி பயணப்பட்டுட்டு தான் இருக்கோம், அங்க போய் அடையிறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குன்னு சொன்னாரு. சரி, இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பயந்துருவாரு, ஏதாவது சொல்ல முடியாம தயங்குவாருன்னு பார்த்தா, சரிங்க சாமி இல்லைன்னு சொன்ன என் வீட்டில் ஆயிடுச்சு, அப்ப சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க வீட்லையெல்லாம் நல்லா தானே இருக்கணும், அவங்க வீட்டில் ஏதாவது தப்பா நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சாமி கும்பிட்டு வீட்டுல எவனும் சாவலியா, லூசு பசங்களா இருக்காங்க. ஏங்க சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம். சாமி கும்பிட்ற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாம போகலையா, காய்ச்சல் வந்தது இல்லையா, தலைவலி வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா, கொண்டது இல்லையா, குடும்பத்தோட கோயிலுக்கு போகிற வேன் கவர்ந்தது இல்லையா. கரெக்ட். இதே ஏதோ உளறவங்க உளறிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, பாதி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கோவில் தான் இருக்கு. இவங்க கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ பள்ளிவாசலுக்கோ போய் சாமியை கும்பிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரி போய் அங்க இருக்கிற சாமியும் கும்பிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போயிடுறாங்க. மரணம்ங்கிறதும் முடியாம ஆகிறதும் ஒரு இயல்பான விஷயம். தோழர் புரியுற மாதிரியே சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்ல, அதுதான் ஒரு குட்டி ஸ்டோரி. ஆர் யூ ரெடி? ப்ரோ இதெல்லாம் வேற லெவல் ஸ்டோரி ப்ரோ அப்படின்லாம் பில்டப் எல்லாம் கொடுக்கல. நீங்கெல்லாம் ஏற்கனவே கேட்டு சலிச்சு போன கதை தான். கேட்காதவங்க சிரிச்சுக்கங்க, கேட்டவங்க சலிச்சுக்கங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. ஒருத்தர் தன்னோட 100வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அதை கேள்விப்பட்ட அத்தனை டிவி சேனலும் நியூஸ் சேனலும் அவர் வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. ஒரே கலாபரம். இந்த செய்தியை முந்தி தருவது யார்? லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்காக 4 டெம்போ டிராவலர் வேற லைனா நிக்குது. இது அட்மாஸ்பியர். நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? அந்த 100வது பிறந்த நாள் கொண்டாடுறவரு அப்படியே பழம் மாதிரி வராரு. இடுப்புல பட்டு வேஷ்டி, பட்டு அங்க வஸ்திரம், கையில பட்டையெல்லாம் வச்சு நெத்தியில திண்ணூரெல்லாம் வச்சுட்டு அப்படியே பழமா உட்கார்றாரு. ஐயா நீங்க எப்படி 100 வருஷம் வாழ்ந்தீங்க அப்படின்னு உங்களோட கதையை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே மாடியிலிருந்து சாட்டை துரைமுருகன் ரஜினியை ஒரே கெட்ட வார்த்தையில் பேசினார்ல, அந்த வார்த்தை மாதிரியே வருது. ஏன்பா ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்பா மேலே இருக்கிறவரை பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேங்க, காலை கடனை முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூச்சு பயிற்சி. அதாவது என்னோட ஒரு நாசி அடைச்சிட்டு 10 செகண்ட் மூச்சை இழுத்தேன்னா திருப்பி இன்னொரு நாசியிலிருந்து 20 செகண்டா மூச்சை வெளிவிடுவேன். அப்படியே பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணி ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இப்படி நான் பண்ணி முடிச்சுன்னா உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆயிடுங்க. நேரா போய் குளிச்சுட்டு ஈரத்துண்டை கட்டிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவேங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒத்த காலில் கையை கூப்பி நிற்பேங்க. ஒரு ஷேக் இருக்காது. கீழே வந்த உடனேயுமே 2 இட்லி, கொஞ்சம் பருப்பு வித் கீ சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் மறுபடியும் மேல இருந்த ஒருத்தர் சாப்பிட்ட மாதிரியே கத்துன்னு கத்துறாரு. ஒன்லி பேட் வேர்ட்ஸ், மஞ்சப்பொடி அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் வருது.
அப்பா ஒரு நிமிஷம், ஏயா சாப்பாடை கொடுங்க, அப்பதான் அவர் அமைதியாவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேப்பர்ல இருக்கிற குட் வைப்ரேஷன் நியூஸஸ் மட்டும் படிப்பேங்க. அப்படியே காலால நடந்து அப்படியே வாக்கிங் போய் நேரா லைப்ரரிக்கு போயிடுவேங்க. பக்தி சொட்ட சொட்ட அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு அப்படியே பக்தி மயமா உட்கார்ந்துருப்பேன். இப்போ மறுபடியும் அதே சவுண்டு, ஆனா அது சாட்டை இல்ல, சீமான் மாதிரியான பேட் வேர்ட்ஸ். காதால கேட்க முடியல. பா காஃபியை கொடுத்து அவரை படுக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்படித்தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப தன்மையா அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் யாருக்கும் எந்த நோகும் வராம பேசுவேன். இப்படி அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஜாலியாக அதை பற்றி நல்லா எந்த சங்கடங்களும் இல்லாமல் பேசுவேன். அதுக்கப்புறம் நேராக லஞ்சுக்கு வந்துடுவேன். ஒரு கிண்ணம் சாப்பாடு, ஒரு கிண்ணம் தால், ஒரு கிண்ணத்தில் பொரியல், இன்னொரு கிண்ணத்தில் கீரை, அப்புறம் கொஞ்சம் தயிர். அதை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்லீப். மேல இருந்து ஒரு சிகப்பு கலர் செருப்பு பறந்து வந்து ஒரு ரிப்போர்ட்டர் தலையிலேயே விழுகுதுங்க. எல்லாம் திகச்சு போய் அதை என்னன்னு பாக்குறப்ப அந்த பக்கம் யாரோ ஏதோ பேசிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் சத்தமா மங்கி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு. இவர் மங்கின்னு சொல்லது மேல இருக்கிறவருக்கு சங்கின்னு கேட்டுச்சு போல இருக்கு. எவன்டா அவன் என்ன சங்கின்னு சொல்றதுன்னு சிகப்பு கலர் செருப்பு எடுத்து வீசிட்டாரு. உடனே இவர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதுதான் வாழ்க்கை, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. இன்னைக்கு சங்கி அப்படின்னது சிகப்பு கலர் செருப்பு எடுத்து வீசுவாங்க. இவங்களே நாளைக்கு சங்கி அப்படின்னா சக தோழர்கள் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இயல்பா கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த தம்பிங்கெல்லாம், அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க. ஐயா நீங்க அடுத்து சொல்லுங்க ஐயா அடுத்ததுன்னு கேட்குறாங்க. அந்த 2 மணி நேரம் தூக்கத்தை முடிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போய் பஜனம் பாட ஆரம்பிச்சிருவேன். அந்த பஜனை எல்லாம் பாடி முடிச்சிட்டாலே நல்லா சாப்பிட்ட திருப்தி கிடைச்சிரும். அப்படியே வந்து 3 நிமிஷம் உட்கார்ந்தேன்னா 4வது நிமிஷம் தூங்கிடுவேன். இதுதான் என்னோட வாழ்க்கை, நான் இப்படித்தான் வாழ்ந்தேன். இதை நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். இதுல யாரையும் நம்ம எந்த கெடுதலும் பண்ண போறதில்ல. உடனே எல்லாரும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க ஐயா, இப்படிப்பட்ட நீங்க இருக்கிற வீட்டுல மேல யாருங்கய்யா அப்படி அசிங்க அசிங்கமா கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மேலே இருக்கிறவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லைங்க. தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, சில நேரங்களில் கெட்ட வார்த்தையாக பேசுவார், எல்லாத்தையும் தாண்டி சாமியே இல்லைன்னு சொல்லுவாருங்க. சரி யாருங்க அவரு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தாங்க என் அப்பன், அவனை வச்சு நான் படுற டார்ச்சர் இருக்கே, இப்படி வர்றவங்க கிட்ட எல்லாம் கத்தி கத்தி என் பேரை கெடுத்துட்டு இருக்காருங்க. அவ்வளவுதாங்க, கதை முடிஞ்சது. இன்டர்வியூக்கு வந்தவங்களா கிளம்பி அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. தோழர் இந்த கதையை விடவே ரொம்ப சிறப்பான பதில தான் கொடுத்தாரு. இருந்தாலும் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம் அப்படின்னு தான் கதையை சொன்னோம். இது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இது இயல்பான செயல். ஒருத்தங்களோட உயிர் போறதும் ஒருத்தங்களுக்கு முடியாம ஆகிறதும் சாமியோட செயல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சாமிக்கு இதுதான் வேலைன்னு சாமியை நம்ம அசிங்கப்படுத்திடக்கூடாது. பாருங்க, நம்ம இருக்கிற இந்த பூமி இது எவ்வளவு பெருசு. இதே மாதிரி 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோளுமே சூரியனுடைய ஃபேமிலின்னு சொல்றாங்க. சூரியன்ல இருந்து இந்த கோள் இவ்வளோ தூரம், அடுத்த கோள் இவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம்னு ஒவ்வொன்றும் கணக்கு சொல்றாங்க. இந்த கோள்கள் எல்லாமே சூரியனை சுத்தி வரும்னு சொல்றாங்க. இப்படி சுத்திட்டு இருக்கும்போது இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல இந்த நிலா வந்துச்சுன்னா அது அப்படின்னு சொல்றாங்க, இப்படி வந்தா இப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? சாமியாமா? ஏங்க இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்க சாமியை கூட்டிட்டு வந்து சத்யராஜ் சோழர் நீ இல்லைன்னு சொல்றாரு, உடம்பு சரியில்லாம பண்ணிருன்னு இங்க இருந்து ஒரு சொல்லி அது அவருக்கு போய் ரீச் ஆகி அங்க நடக்கிற வேலையெல்லாம் அந்த இடத்துல அப்படியே விட்டு போட்டு கிளம்பி இங்க ஓடி வந்து சத்யராஜ் சோழரோட வைஃபுக்கு ஒரு டிசீஸை கொடுக்கறதுக்கு கடவுள் என்ன இவரு வச்சாலா? அட இவரு சொல்லி கடவுளே அங்கிருந்து வேலையெல்லாம் விட்டு போட்டு கிளம்பி வராருன்னா இவரவே கும்பிட்டு போலாமே. அந்த இவரு எவருன்னு சொல்லிட்டீங்கன்னா அவரை கும்பிடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். 9 கோளையும் அம்போன்னு விட்டு போட்டு நீங்க கூப்பிட்ட உடனே ஓடோடி வராங்கல்ல, அந்த சாமியை படைச்ச ஒருவரே. நீங்க எந்த சந்து பொந்து இந்து இடுக்கு எங்க இருந்தாலும் தயவு செய்து நீங்க வெளியே வந்து உங்க திருமுகத்தை காட்டுங்க. எங்க புது மனிதன் கபாலியும் அவர் ஃப்ரெண்டு கவுண்டமணியும் நாங்களும் உங்க காலில் விழுக ரெடியா இருக்கிறோம். அநேகமா அந்த மகான் யாரு அப்படிங்கறத நாளைக்கு சொல்லிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம்.
தோழருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க மறுபடியும் எங்க உள்ளங்கள்ல ஒரு படி மேல போய் நிக்கிறீங்க. திரைத்துறையில சாதாரணமா டைவர்ஸ்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல இப்போ வரைக்கும் நீங்க உங்க மனைவிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. தோழருடைய பர்சனலை பத்தி பேசுறதுக்கும் வரல, அவரை உயர்த்தி பேசுறதுக்கும் வரல. தோழருடைய செயல்களை பார்த்து நாங்களும் நிறைய கத்துக்கிறோம். புன்னகையோட நீங்களும் புன்னகையோட நம்ம சத்யராஜ் தோழரை வாழ்த்துங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.